தண்ணீர் அரைக்காது என்பதை போல நம்முடைய தளபதி அவர்கள் பொறுப்பேற்றார்கள். அவர் பொறுப்பேற்ற பொழுது எல்லோருக்கும் அந்த ஐயம் இருந்தது. ஆனால் நான் சொல்லுகிறேன், நான் அண்ணாவோடு நீண்ட பழகி இருக்கிறேன். கலைஞரிடத்தில் 53 ஆண்டு காலம் சேவை செய்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் அவர் இன்றைக்கு நடத்துகிற விதம் கலைஞரையே தூங்கி மிஞ்சி போவார் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. காரணம் அதுதான் பெருமை. அது பெருமை, சிறுமை அல்ல. ஆகையினால் நம்முடைய கட்சியில் தான் தலைவரும் சரி கொள்வார்கள். இதற்கு அடுத்து தளபதி ஒரு காலத்துக்கு முடிந்தால் யார் என்று கேட்டால் அதற்கு அடையாளமாக இன்றைக்கு உதயா அவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் சில கட்சிகள் அழிந்து போகும் தோன்றும். தமிழ்நாட்டில் எவ்வளவு கட்சிகள் காக்கா தேக்கா மாக்கா கொங்கு கட்சி ஆரம்பிச்சான், ஒரு கட்சி கூட இல்லை. ஆனால் திமுக மட்டும் இருக்கிறது. காரணம், வலுவான தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது. எனக்கு இருக்கிற எண்ணம் எல்லாம் இவ்வளவு நாள் இந்த கட்சியில் 60 ஆண்டும் பாண்டு வைத்தேன். ஆனால் எனக்கு இந்த கட்சியில் தேவை இன்னும் 100 ஆண்டு காலத்துக்காவது குறைந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதுதான். அப்பொழுதுதான் தமிழ் முடியும். எனவே தளபதியாருக்கு பின்னாலேயே மறுபடியும் இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்துவதற்கு தடந்தோடு நம்முடைய உதயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த விழாவை பொறுத்தவரையில் பிரதான கதாநாயகனாக இருக்க உதய அவருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.